அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முகவை மதி அலைவழி பக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது தை அமாவாசை 2025. கட்டாயம் பின்பற்ற வேண்டிய விரதம் மற்றும் வழிபாட்டு முறைகள். நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கான உகந்த நாளாக உள்ளது தை அமாவாசை. இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்த விவரம். தை மாதம் என்றாலே பொங்கலுக்கு அடுத்தபடியாக இந்துக்கள் அனைவரும் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளை எதிர்நோக்கி காத்திருப்பார்கள். தை அமாவாசை நாளில் நீர்நிலைகளில் நீராடி நம்முடன் வாழ்ந்து மறைந்த மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது அவர்களின் ஆசியை முழுதாக பெற முடியும் எனவும் புனித நீராடினால் கர்மாக்கள் நீங்கும் என்பதும் ஐதீகமாக உள்ளது. குறிப்பாக தை மாதம் தேவர்களுக்கான விடியற்கரை நேரம் என்று நம்பப்படுவதால் இந்த நாளில் எப்பொழுது வழிபாடுகள் மேற்கொள்ள வேண்டும், என்னென்ன விஷயங்கள் முறைப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்த தகவலை நான் சொல்கிறேன். 25ஆம் ஆண்டுக்கான தை அமாவாசை வருகின்ற 28ஆம் தேதி இரவு 8:10 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள், அதாவது ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 மணி வரை முடிவடையும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த நாளில் நீர்நிலைகளுக்கு உள்ள இடங்களில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். இவ்வாறு செய்யும்போது நம்முடைய கர்மாக்கள் நீங்குவதோடு மூதாதையரின் ஆட்சி மனப்பூர்வமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடையே அதிக அளவில் உள்ளது. தமிழகத்தில் உள்ள மக்கள் பெரும்பாலும் தை அமாவாசை நாளில் உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோவிலில் அக்கனி தீர்த்தம் நீராடுவார்கள். பின்னர் கடற்கரையில் ஐயர்களை வைத்து தர்ப்பணம் கொடுப்பார்கள். இந்த ஆன்மீக சடங்குகள் ஜனவரி 29ஆம் தேதி காலை 6 மணி முதல் 7 மணி வரை மேற்கொள்ளலாம். ஒருவேளை இந்த நேரத்தை தவறவிடும் பட்சத்தில் அதே நாளில் காலை 9 மணி முதல் 11:55 வரை தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த நாளில் விரதம் இருக்கும் மக்கள் வழிபாடுகள் அனைத்தையும் கொடுத்த பின்னாக விரதத்தை மதியம் 1:30 மணி முதல் 2 மணி வரை முடித்துக் கொள்ளலாம். இதையடுத்து வீடுகளில் மாலை 6 மணி முதல் 7 மணிக்கு விளக்கேற்றி வழிபட வேண்டும். ஒருவேளை உங்களால் கோயில் அல்லது நீர்நிலைகளுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கான சூழ்நிலை என்றால் வீடுகளில் வழிபாடு மேற்கொள்ளலாம். வீடுகளில் வழிபாடுகள் மேற்கொள்ளும் போது மேற்கொள் கூறியுள்ள நேரத்தை முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதோடு வாழ்க்கையில் எப்போதும் கஷ்டப்பட்டு தான் இருந்துள்ள மக்கள் தங்கள் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றால் தை அமாவாசை நாளில் பித்திருக்களின் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என ஆன்மீகவாதிகள் கூறுகின்றார்கள். தை பிறந்தால் வெளிப்பிறக்கும் என்பதற்கு ஏற்ப தை அமாவாசை நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் வழிபாடுகள் மேற்கொண்டு வாழ்க்கையில் நிம்மதியும் வாழ முயற்சி செய்யுங்கள். மீண்டும் இதுபோல தகவலை தெரிந்து கொள்ள முகவை மதி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.